ஹலோ வீவர்ஸ் அந்த யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். டுடே நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஏசர் 14 சீரீஸில் 493 மாடலு. ஸோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா ஓஎஸ் வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தரப்பில் செக் பண்ணும்போது ஓஎஸ் தான் ப்ராப்ளம். ஸோ நம்ம என்னென்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம வீடியோ வந்து இந்த ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, கீபோர்டு சேஞ்ச் பண்ணுறது, பேட்ரி சேஞ்ச் பண்ணுறது, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறது, ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபர்தராக சின்ன சின்ன இஷ்யூ வர்றதெல்லாம் நம்ம வந்து வீடியோ எடுத்து இது வரைக்கும் அப்லோட் பண்ணதில்லை. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஓஎஸ் போடுறதுலே ஒரு சின்ன ட்ரிக்கெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ட்ரிக்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஃபர்தராக கண்டினியூ வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வந்து இன்னும் வரல. ஸோ 500 சப்ஸ்கிரைபர் எவ்வளோ வந்து நீங்கள் ரீச் பண்ணி நீங்கள் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா, என்னால் முடிஞ்ச சர்வீஸு நாங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோமோ அதையெல்லாம் எங்கள் தரப்பில் இருந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியை எங்களால் தர முடியும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணி ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, நாங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோமோ அதை அனைத்துமே உங்களுக்கு டோட்டலாக வந்து அப்லோட் பண்ணி, உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே சின்ன சின்ன இஷ்யூ இந்த ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதெல்லாம் இப்போ நீங்கள் வேணால் பார்த்துருப்பீங்க. ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணுறது வந்து சின்ன சர்வசாதாரணமாக இருக்கலாம். பட் பழைய ப்ராசஸருக்குலாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணிடலாம் ஓஎஸ்ஸு. ஸோ இப்போ வர்ற லேட்டஸ்ட்டு ப்ராசஸர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதே வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இதிலே வந்து ப்ராசஸரை டிபெண்ட் பண்ணி சிப்செட் இருக்குது. ஸோ சிப்செட்டு பார்க்கணும், ஏஎம்டி ப்ராசஸரா, இன்டெல் ப்ராசஸரா, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்க்கணும். பார்த்துட்டு தான் ஒரு ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு இவ்வளோ மெத்தட்லாம் இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் ப்ராசஸருக்கு நான் சொல்கிறேன். ஓல்டு ப்ராசஸருக்கு நீங்கள் எப்படி வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஒரு சில பயாஸ்லாம் இருக்குது. அது வந்து லெகசி பயாஸ் இருக்குது, ஸோ யூஎஃப்ஐ பயாஸ் இருக்குது. இந்த மாதிரி 2 பயாஸ் இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து நம்ம ஃபர்தராக நீங்கள் வீடியோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். லேப்டாப் ஆன் பண்ணி ஓஎஸ் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பவர் பட்டன் வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் ஒவ்வொரு பிராண்டட் வைஸ், இப்போ ஏசருக்கு ஒரு பயாஸ் கீ இருக்கும், பூட்டிங் கீ இருக்கும். ஸோ பயாஸ் கீங்கிறது வேறு, பூட்டிங் கீங்கிறது வேறு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு மேனுஃபேக்சரை பொறுத்து மாறும். ஹச்பினா ஹச்பிக்கு தனியாக இருக்கும், டெல்லுனா டெல்லுக்கு தனியாக இருக்கும், லினோவோனா லினோவுக்கு தனியாக இருக்கும், ஏசுஸ்னா ஏசுஸ் தனியாக இருக்கும், சாம்சங்னா சாம்சங்க்கு தனியாக இருக்கும், சோனி இந்த மாதிரி எம்எஸ்ஐ இந்த மாதிரி லேப்டாப் மேனுஃபேக்சரர் இருக்காங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு மேனுஃபேக்சருக்கும் ஒவ்வொரு பூட்டிங்கி பயாஸ் கீ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து ஏசரில் வந்து F2 பயாஸ் கீ, இப்போ பயாஸ் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து என்ன பயாஸில் இருக்குது இப்போ வந்து பார்க்கணும். என்ன பயாஸில், யூஎஃப்ஐ பயாஸில் இருக்கா, லெகசியில் இருக்கா, ஸோ அதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அது என்ன பார்ட்டிஷன் டேபிளை வந்து சப்போர்ட் பண்ணுங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த பார்ட்டிஷன் டேபிள் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் ஒரு சில எரர்லாம் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணுறீங்கள ஒரு சில இந்த மாதிரி எரர்லாம் வரும். ஸோ இந்த எரர் வர்றதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். இது என்ன பயாஸில் இருக்குது, இது எந்த பார்ட்டிஷனை சப்போர்ட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் டைப் பண்ணணும். இந்த டைப் பண்ணுறது வந்து விண்டோஸ் ஃபைல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைல் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து பார்ட்டிஷன் அலோகேட் பண்ணுறது அதுதான். ஸோ இந்த பார்ட்டிஷனில் தான் இந்த ஓஎஸ் வந்து அலோகேட் ஆகி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வந்து விண்டோஸ் ஃபைல் சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த ஃபைல் சிஸ்டத்தில் வந்து ஒரு 4 ஃபைல் சிஸ்டம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். 10th லெவலில் படித்தா தான் அதெல்லாம் தெரியும். அந்த ஃபைல் சிஸ்டம்லாம் தெரிஞ்சிருக்கணும், 100% தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்து அந்த ஃபைல் சிஸ்டம் தான் நம்ம ப்ராசஸருக்கு வந்து இந்த கமாண்டை வந்து கொண்டு செலுத்துறது அதுதான். அதாவது கொண்டு போய் சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது எல்லாமே ஃபைல் சிஸ்டம் தான். கமாண்ட் வந்து அனுப்புறது பண்ணுறது எல்லாமே ஃபைல் சிஸ்டம் தான் பண்ணோம். ப்ராசஸர்கிட்ட வந்து அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிவிக்கிறதே ஃபைல் சிஸ்டம் தான். ஸோ அதான் நான் சொல்லிட்டேன். ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் வந்து அதாவது டைப் பண்ணி அதுக்கான காம்பினேஷனை உருவாக்குறதே வந்து ஃபைல் சிஸ்டம் தான். ஸோ அந்த ஃபைல் சிஸ்டம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம இப்போ ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதை எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பூட் மேனேஜர் இருக்குது. ஸோ பூட் மேனேஜரில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், இதில் வந்து இருக்குது, அதாவது யூஎஃப்ஐ பயாஸ் இருக்குது, லெகசி பயாஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டாவது செகண்ட் இருக்கிறத நம்ம பென்ட்ரைவ், இந்த பென்ட்ரைவ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே நம்ம பென்ட்ரைவ் ஓஎஸ் உங்களுக்கு வந்து பூட் பண்ணியிருக்க பென்ட்ரைவ் இது தான்.
இப்போ வந்து செகண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். என்டர் ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ளே லோட் ஆகும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். பாஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து லோட் ஆகுது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பேஜ் வந்து வரும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து அக்செப்ட் கொடுத்துக்கலாம். அக்செப்ட் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கஸ்டமில் போய்ட்டு இன்ஸ்டால் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சம் பார்ட்டிஷன் டேபிள் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்ட்டிஷன் டேபிள்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட்டிஷன் டேபிளை வந்து அலோகேட் பண்ணுறதே வந்து ஃபைல் சிஸ்டம் தான். ஸோ விண்டோஸ் ஃபைல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைல் சிஸ்டம் வந்து நீங்கள் மேண்டட்டரி படித்தே ஆகணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நம்ம அதாவது ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து அந்த பார்ட்டிஷன் டேபிளை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சிஸ்டம் பார்ட்டிஷன் டேபிள் ரிசர்வ்டு. ஸோ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்டிஷன் 1 ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து சம் எரர்லாம் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் எரர்லாம் வரும். இந்த எரர்லாம் எதனால் வருதுங்கிறத நீங்கள் வந்து ஸோ ஒரு டெப்த் லெவலில் ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா இந்த எரர் வந்து எதனால் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறது. இந்த ஃபைல் சிஸ்டம், அதாவது பயாஸில் வந்து லெகசி பயாஸு, யூஎஃப்ஐ பயாஸு, அதாவது இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி பார்ட்டிஷன் டேபிளில் வந்து ஜிபிடி இருக்குது, எம்பிஆர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஷன் டேபிள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எரர்லாம் எதனால் வருது அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி வருது இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்து என்னால் தெளிவுபடுத்த முடியும். இந்த மாதிரி அன்லொக்கேட்டடில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த பார்ட்டிஷன் டேபிள் வந்து ப்ராசஸருக்கு எந்த இடத்துல இருக்குங்கிறத ஃபைல் சிஸ்டம் வந்து அதாவது ஃபைல் சிஸ்டம் தான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தும். ஸோ இந்த ப்ராசஸருக்கு தெரியாது இந்த பார்ட்டிஷன் டேபிள் இந்த சிபியூவில் வந்து இன்ஸ்டால் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ப்ராசஸர் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து அந்த ஃபைல் சிஸ்டம் தான் இந்த வேலையை செய்கிறது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து செகண்டரி பிரைமரி ஃபைல் சிஸ்டம், பிரைமரி நம்ம தான் இப்போ வந்து வேல்யூ கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம பிரைமரியாக வேல்யூ கொடுத்தாச்சு. அதை வந்து செகண்டரியாக ப்ராசஸருக்கு வந்து தெரியப்படுத்துறது வந்து யார் அப்படின்னா ஃபைல் சிஸ்டம் தான். ஸோ இப்போ வந்து 100 GB வந்து உங்களுக்கு வந்து பார்ட்டிஷன் 1 வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா ஓஎஸ் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்னொரு அன்லொக்கேட்டட் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்பேஸ் வந்து இப்போ ப்ராசஸருக்கு அந்த பார்ட்டிஷன் இருக்குதாங்கிறத தெரியாது. ஸோ ப்ராசஸருக்கு வந்து அந்த இடத்துல எந்த இடத்துல இருக்குங்கிறது தெரியாது. ஸோ இதை வந்து தெரியப்படுத்துறது யாருன்னா ஃபைல் சிஸ்டம் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ தாங்க ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு வந்து பிஃபோர் ஸ்டெப்பிங் இருந்தது பார்த்தீங்களா? இப்போ அந்த செக்ஷனில் தான் உங்களுக்கு வந்தால் ப்ராப்ளம் வந்தால் வரணும். இனி இதுக்கப்புறம் ப்ராப்ளம் வர்றதுக்கு இன்னும் ஒன் ஆஃப் த ரீசன் இருக்குது. அந்த ரீசனும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கண்ட்ரி ரீஜியன், ஸோ நம்ம வந்து இந்தியா கொடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து இந்தியா, இங்கிலீஷ் இந்தியா கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கிப் கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட்னு கொடுத்துக்கலாம். ஸோ கண்டினியூ வித் லிமிட்டட் செட்டப் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நேமு டைப் பண்ணுறோம், ஏசர்னு டைப் பண்ணுறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ரைவசி செட்டிங்ஸ் வந்து அக்செப்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதையும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதையும் அக்செப்ட் கொடுத்துக்கலாம். Almost done now. We just need to get a few more things polished up for you, and Windows will be all yours. Looking forward to helping out. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பண்ணுங்கள்.